ட்ரெய்லர் பார்த்துமே எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து இதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்தது. இதுக்கப்புறம் இந்த படம் தனுஷுக்கு வந்து ஒரு 50வது படம். 50வது படத்தில் கண்டிப்பான முறையில் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வடச்சென்னையை நம்ம பார்த்துருப்போம். வடச்சென்னையோட டபுள் மடங்கு இந்த படத்தில் இருக்கும் ப்ரோ. இது வந்து நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த ஏஆர் ரகுமான் சாங்கெல்லாம் அப்படியே அந்த உசுரே போயிடும் நம்மகிட்ட இருந்து. அந்த மாதிரி இருக்குது பாட்டு சாங்லாம். அதே மாதிரி தான் படத்துலேயும் பயங்கர எமோஷ்னலாக காட்டியிருக்காங்க அந்த படத்தில். அந்த ட்ரெய்லர் கூட உசுரே நீ தானே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வரும்போது பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. எப்படி ப்ரோ இது ராயன் ட்ரெய்லர் பார்க்க நிறைய கொலை இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷ்க்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்போது, ஏன்னா நிறைய ஹீரோ வந்து 50th படம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து மகாராஜா விஜய் சேதுபதி செமையாக கலகிருப்பார் மகாராஜா. அது அல்டிமேட்டாக. ஆனால் நெக்ஸ்ட்டு அந்த சீரீஸில் தனுஷ் சாருக்கு இருக்கும்னு எனக்கு 100% எனக்கு தோணுது. நல்லா இருக்குது ட்ரெய்லர். கேமரா மேக்கிங்கு, ஃப்ரேமு நல்லா டிஃப்ரெண்ட்டான லுக்கு வருது தனுஷ். இது இந்த படிக்காதவன் பொல்லாதவன் அப்புறமா வந்து வடச்சென்னை இது 3மே கலந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல மியூசிக், நல்ல ஸ்டண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. காமிச்ச சீக்வன்ஸ்லேயே பாட்டு எனக்கு நல்லா இருக்குது. அந்த உசுரே சொல்கிறது அந்த சாங் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிளாக் பஸ்டாக தான் அமையும். தனுஷ்க்கு ஒரு டர்னிங் படம் தான் இருக்கும். ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் அது இன்னும் அவ்வளோ ஹிட்டாக கொடுக்கல. ஸோ D50 கண்டிப்பாக தனுஷ்க்கு ஒரு ஹிட்டு கொடுக்கும். என் ஒப்பீனியன் படி அதை பார்க்க ஏதோ பழி வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ்.ஏ. சூர்யா கேரக்டர் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு படம் பார்த்தா தான் தெரியும். அந்த மியூசிக் அந்த ஒரு லைன் கடைசியாக வந்ததெல்லாம் கூஸ் பம்ப் ஆச்சு. அது கடைசியாக வரும். அது சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் இது வச்சு தான் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தனுஷ் தான் அதை மாற்ற போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தெரியல. எஸ்.ஏ. சூர்யா சார் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் செல்வராகவன் சார், சூர்யா சார் நடிப்பார் இருக்கானே. செல்வராகவன் சார் இருக்கார். அவரும் நல்ல ஒரு ஆக்டர் தான். டைரக்டர்ன்றதை விட அவரும் ஒரு நல்ல பாணியில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருக்கார். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏஆர் ரகுமான் மியூசிக் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரகுமானோட சாங் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். அவரும் தனுஷும் பாடினது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே ட்ராக் நல்லா தான் இருக்குது. மியூசிக் செம்மையாக தான் இருக்குது. நல்லா தான் இருந்தது. எப்பயும் போல் தனுஷ் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. அந்த வெற்றிமாறன் இது. ஆனால் இது வந்து இவரே எடுத்திருக்காரு. இவர் செல்வராகவன் காம்போலாம் செம்மையாக தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்து தனுஷோட ஹிட் படம் தான் நினைக்கிறேன். அவரோட 50th மூவி வேறு. நிறைய பேர் 50th மூவி வந்து பெருசாக போனதில்லை. எப்படி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் ஆக்சுவலாக வேறு ஏதாவது படம் எடுத்து நான் பார்த்ததில்ல. இப்போ தான் நான் இதுவே பார்க்க போகிறேன். இவர் எடுத்து டைரக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ஹிட்டு தான். இந்த படத்துக்கு ஏன் டிக்கெட் கொடுத்தாங்க வடச்சென்னைக்கு அப்புறம்? ஓகே. ஒரு ராவணா இன்டென்ஸான ஃபைட்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா இந்த படத்தில்? கண்டிப்பாக ராவணன் இருக்குது அப்படி தான் தோணுது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு டைலாக் பார்த்தேன் ட்ரெய்லரில். அவன் ஆம்பளை தாங்க வர சொல்லு அப்படின்றாரு. ஸோ அதுதான் தெரில. அதுதான் அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதான் பிரகாஷ் ராஜ் சார் இருக்கார். இதில் வந்து ராயன் சொல்கிறப்போ செல்வராகவனோட அண்ணனா தம்பியா அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. செல்வராகவன் சார் தனுஷ் சாருக்கு. ஸோ கதைகள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது த்ரில்லிங்காக தான் இருக்கும். அது நல்ல ஒரு கிளாஸாக மாசாக தான் இருக்கும் தனுஷ். செல்வராகவன் சார் தான் தனுஷ் சாருக்கு நடிப்பை சொல்லி கொடுத்தாரு. ஆமாம். இப்போ அவரே வச்சு ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. எப்படின்னு பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு அண்ணன் வந்து வளர்த்து விட்டார். இப்போ அண்ணன் கூட பண்ணுறோம். ஸோ அது நல்ல ஒரு எப்படி சொல்ல, யாருக்கும் கிடைக்காத ஒரு கொடுப்பனை இல்லை. அண்ணன் தம்பி பண்ணுறாங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி கதை வேறு. இந்த கதையை ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை வேறு. அதுவும் மாசாக வேறு இருக்கும். நல்ல ஃபைட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ என்ன அதுதான் சொல்கிறேன், ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. என்ன நடக்கும்ன்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இந்த படத்தில். செல்வராகவன் சார் வந்து ஆரம்பத்தில் தனுஷ் சாருக்கு அவர் தான் நடிப்பு சொல்லி கொடுத்தாரு. ஆமாம். அவரையே இவர் நடிக்க வச்சிருக்காரு. இவரோட ஓன் டைரக்ஷன் எப்படி இருக்குது அது பார்க்கணும். அவரோட சிஷியரே அவர் வந்து நடிக்க வச்சுருக்காருன்னா அப்புறம் தனுஷோட இது மைண்டை பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவர்கிட்டருந்து வளர்ந்தவர் தான். அவர்கிட்டருந்து நடிப்பை கற்றுக்கிட்டவர் தான். அவர் மூலிமா தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. அவருக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். எஸ்.ஏ. சூர்யாவோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எஸ்.ஏ. சூர்யா சொல்லவே தேவையில்ல ப்ரோ. எஸ்.ஏ. சூர்யா வந்து அவர் எஃபெக்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துலேயும் அதை விட டபுள் மடங்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ஆக்டிங் சூப்பராக. அவர் சொல்ல தேவையில்ல, நல்லா நடிப்பார். வடச்சென்னை, அசுரன், அவர் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. பார்க்கும்போது எப்படி ப்ரோ தோணுது? இந்த ட்ரைலர் பார்த்தோன்னே எப்படி தோணுது? ஷோ ஷாட் ஹிட்டு தான் ப்ரோ. அவர் பர்த்டேக்கு முன்னாடி வேறு ரிலீஸ் ஆகுதுன்ற ஹிட்டு தான்.
ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்ல எப்படி ப்ரோ அவர் சொல்ல ப்ரோ லெஜெண்ட் அவர் நல்லா இருக்கு ப்ரோ. இது எஸ்ஜே சூர்யாலாம் காமிச்சிருக்காங்க, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அந்த பேஸ் ஆஃப்? அவர் நடிப்பாக இருக்கணாச்சே ப்ரோ, நல்லா நடிப்பார் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷோட டேரக்ஷனில் அந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எஸ்ஜே சூர்யா அவங்களோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆக்டிங்கு. அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த பாட்டெலாம் நல்லா எதிர்பார்த்த மாதிரியே எண்டில் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ படத்துக்காண்டி. எஸ்ஜே சூர்யா தனுஷ் ரெண்டு பேரோட பேஸ் ஆஃப் எப்படி ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? நல்லா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா பயங்கரமாக வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. தனுஷோட டைரக்ஷனில் வர படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.